அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கம். மாண்புமிகு இயக்கத்தினுடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இது போன்ற BLA 2 கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை ஏற்று நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் என்று ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற BLA 2 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாநகரத்தின் சார்பாக இன்றைக்கு நிறைவு பகுதியாக பொன்மலை பகுதியிலே இன்றைக்கு இந்த BLA கூட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது, நாகைப்பட்டினத்திலிருந்து நேரடியாக வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை விமானத்தில் வழி அனுப்பி வைத்துவிட்டு நேரடியாக நம்முடைய அண்ணன் தர்மராஜனுடைய சகோதரருடைய மறைவுக்காக அவர் வீட்டுக்கு சென்று அவரையும் நலம் விசாரித்து விட்டு நேரடியாக இங்கே தான் உங்களை சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். நான் வரும்பொழுது கூட ஏதோ இத்தனை அளவுக்கு கூட்டம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது திருவெரும்பூர் தொகுதி என்றைக்குமே நம்மளை கைவிடாது என்கின்ற அளவிற்கான ஒரு உணர்ச்சியோடு அமர்ந்திருக்கின்ற உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகின்றேன். நம்முடைய தலைவர் அவர்களாகவும் நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மூலமாகவும் நமக்கான கண்காணிக்கின்ற அந்த பொறுப்பை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணிராஜ் அவர்களிடம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவரும் நம்முடைய தொகுதியை சுற்றி சுற்றி அவரும் வந்து கொண்டிருக்கின்றார். நம்மை பொறுத்த வரைக்கும் BLA 2 அப்படிங்கிறது வந்து வெறும்னா நம்ம BLA 2 தானே என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. BLA 1 என்பது யார் என்று சொன்னால் அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். மாவட்ட செயலாளர் BLA 1 என்று சொன்னால் BLA 2 நீங்கள் இருக்கும் பொழுது சில நேரங்களில் BLA 1க்கு இல்லாத அதிகாரம் கூட உங்கள் BLA 2 உங்களுக்கு தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் 2026 என்று வரும்பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு இருக்கின்ற அந்த இலக்கு என்பது 234 தொகுதியில் குறைந்தபட்சம் 200 தொகுதிகளாவது நாம் வென்றாக வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நமக்கு வைத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அடுத்த 2 ஆண்டு மட்டும்தானா, 7வது முறையாக அடுத்த 7 ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்க போகிறது, அமரப்போகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு முக்கிய காரணமாக அது ஆட்சி கட்டில் அமர வைக்கப் போவது யார் என்று சொன்னால் களத்தில் இறங்கி விளையாடப் போகின்ற வீரர்களாக இருக்கின்ற BLA 2 நீங்கள் தான். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 16, 17, 23, 24 தேதிகளில், அதாவது நாளையிலிருந்து 2 சனிக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வாக்காளர் சரிபார்க்கின்ற அந்த முகாம் நடைபெறவிருக்கின்றது. அந்த முகாமில் புதிதாக வாக்காளர்கள் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நீக்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பிழை இருந்தது என்று சொன்னால் அதை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வரும்பொழுது நமக்கான அந்த கூட்டம் அதில் இந்த வாக்காளர் சேர்க்கும்போது வருமா வராதா அதெல்லாம் ஒரு பக்கம். கூட்டம் எவ்வளோ வந்தாலும் வராட்டி நாம் நம்முடைய ப்ரெசன்ஸ் அங்கே காமிக்கணும். நாம் அங்கே உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். காலை எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 10 to 5 என்று நினைக்கின்றேன். 10 to 5 வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் பூத்து உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு சமமாக பூத்துக்கு வெளியில் உட்கார்ந்து வாக்காளர்களை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு நமக்கு அமையும். ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது என்று சொன்னாலும் நம்மளுடைய திருச்சி மாவட்டம் என்று வரும்போது கிட்டத்தட்ட நம்மளை திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு என்று பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 950க்கும் மேற்பட்டிருக்கின்ற வாக்குச்சாவடிகளை பெற்றிருக்கின்ற மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் என்பது என்றைக்குமே அனைத்திலும் முதன்மை மாவட்டம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே பாராட்டை பெற்றிருக்கின்ற ஒரு மாவட்டம் என்று வரும் பொழுது நம்முடைய பெருமையை நம்மளே சொல்லிட்டு இருந்தா பத்தாது. புதுக்கோட்டையிலிருந்து வந்து ஒருத்தர் சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கின்ற வண்ணம் அது இருந்திட வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற BLA 2 தொடர்ந்து 2026 வரைக்கும் உங்களோடு தான் நாங்கள் பயணிக்க போகின்றோம். எப்படி 2021 நான் வெற்றி பெற்ற பொழுது ஏறத்தாழ 49,767 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதேபோல இந்த முறை என்று வரும்போது ஏறத்தாழ அது 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம திருவெரும்பூர் தொகுதி மட்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றிருக்குது என்று சொல்லும் பொழுது
ஏறத்தாழ 20,000 வாக்குகள் 2016 எடுத்துக்கோங்களேன். நம்முடைய சட்டமன்றம் என்பது கிட்டத்தட்ட 16,695 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அந்த 10,000 வாக்குகள் என்பது 2021 49,000 வாக்குகளாக மாறியது. அது நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தொகுதி மட்டும் ஏறத்தாழ 68,000 வாக்குகள் என்று வரும் பொழுது இப்படி தொடர்ந்து இப்படி 20,000 வாக்குகளும் வாங்கிக்கிட்டே போனாலும் எதிர்த்து நிற்கிறவன் டெபாசிட் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய திருவள்ளூர் தொகுதி இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அதற்கு 2 காரணம். ஒன்று, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம், மற்றொன்று நீங்கள் அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற அந்த பாணி. ஆக இதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் நீங்களும் இந்த உழைப்பின் மூலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி கட்டில் அமர வைப்போம். திருவரம்பூர் தொகுதி என்பது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் தொடர்ந்து நாம் பயணிப்போம். நான் விடைபெற்று சென்ற பிறகு நம்முடைய அன்பு சகோதரர் மணிராஜ் அவர்களும் உங்களிடம் கலந்துரையாட இருக்கின்றார். ஆக அவர் சொல்கின்ற கருத்துக்களையும் முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல திருச்சி தெற்கு மாவட்டம் இதிலும் முதன்மை மாவட்டமாக இருந்தது என்கின்ற ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகர கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் அன்பு சகோதரர் மணிராஜ் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று மறைந்த நம்முடைய அண்ணன் EM பெரியசாமி அவர்கள், அவர் மறைந்தார் என்று சொன்னாலும் அந்த துக்கம் தீர்வதற்கு முன்பாகவே உடனடியாக மாவட்ட செயலர் வந்திருக்காரு, நானும் இந்த கூட்டத்திற்கு வந்துடுறேன் என்று சொன்ன அண்ணன் தர்மராஜ் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஆக அவருடைய அந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற விதமாக அண்ணன் பெரியசாமி அண்ணனுக்காக நம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை நாம் செலுத்துவோம். உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் திருச்சி தெற்கு மாவட்டம் இதிலும் முதன்மை மாவட்டமாக இருந்தது என்கின்ற ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகர கழகத்துடைய செயலாளர்களுக்கும் துணை செயலாளர்கள் EM பெரியசாமி அவர்கள், அவர் மறைந்தார் என்று சொன்னாலும் அந்த துக்கம் தீர்வதற்கு முன்பாகவே உடனடியாக உள்ள உட்கார்ந்திருக்கிறதுக்கு சமமாக பூத்துக்கு வெளியில உட்கார்ந்து வாக்காளர்களை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த